இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இப்போ நான் ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்தது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூர்வீக சொத்தை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு உங்கள் கர்மா இடம் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு சண்டை போட்டு நான் வாங்குவேன், கோர்ட்டில் நான் கேஸ் போட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு வம்பு வழக்குன்னு போகாதீங்கன்றதை நம்ம ரகசிய உண்மைகள் சேனலில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எனக்கெல்லாம் பூர்வீக சொத்துன்னு ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மா அப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல. என்னுடைய உழைப்பில் தான் நான் ஒன்றொன்றும் வாங்கினேன். என்னோடய 20 வயசுலேருந்து நான் சேல்ஸ் ரப்பாக வேலை பார்த்து, காலேஜில் வேலை பார்த்து, நியூஸ் ரீடராக வேலை பார்த்து, இன்றைக்கி பேச்சாளர், ஜோதிடர், இது எல்லாமே நான் உழைச்சி தான் எனக்கான ஒவ்வொரு பொருளையும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் யாரை போய் குறை சொல்கிறது? எங்கள் அம்மா அப்பா எனக்கு நகை போடலை, எங்கள் அம்மா அப்பா எனக்கு சீர் கொடுக்கலன்ற வருத்தம் எனக்கும் தான் இருக்குது. ஆனால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூர்வீக சொத்தில் பிரச்சனை எனக்கு கொடுக்கல. சில பேர் காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க அம்மா அப்பா கொடுக்காம இருப்பாங்க. எவ்வளவோ இருக்குது. அதை நான் சண்டை போட்டு வாங்குவேன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடுறேன் அப்படின்னா அப்புறம் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரல, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு சொத்து இல்லை அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத நான் அனுபவித்து சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு யாரும் சொத்து எல்லாம் கொடுக்கலையே, நான் உழைச்சா தானே எனக்கு சாப்பாடு. ஒருவேளை அதை தாண்டி நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டியதை ஏமாற்றிட்டாங்க. இப்போ இந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இவங்களுக்கு அவங்க கணவருக்கு பிறகு அவங்க கணவருக்கு வர வேண்டியதை கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. அது தப்பு. இப்போ இல்லை உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்றது வேற. அவங்க கணவர் இறந்துட்டதுனால அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவன் இருந்திருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம், அவன் தான் இல்லையே, அதனால இப்போ நாங்கள் அவன் பங்கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்டது, நான் 2 பிள்ளைங்களை வச்சுருக்கிறேம்மா, குழந்தைங்கள வளர்க்கணும், இப்படி மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க. இன்றைக்கி உறவுகளும் அப்படி மாறிடுச்சு. அடுத்தவங்கள ஏமாத்துறது, சொந்த அண்ணன் தம்பியை ஏமாத்துறது. இப்போ நியூஸ் பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி சொத்து சண்டையில் அவங்க வீட்டை சுற்றி ஒருத்தர் குழி தோண்டி இருக்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ளெல்லாம் ஒற்றுமையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க கேட்டது, எனக்கு அது வந்தால் உதவியாக இருக்கும். ஏன்னா என் கணவருக்கு வர வேண்டிய சொத்து அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு கொடுத்துருப்பார். அவர் இல்லைன்றதுனால என்னை மருமகளாகவும் அவங்க மதிக்கலை, பிள்ளைங்களாம் அவங்க பேர பிள்ளைகளாகவும் பார்க்கல, எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஜாதகப்படியும் சரியில்லாமல் இருந்தது. நான் அவங்களுக்கு சில பாசுரங்கள்லாம் சொன்னேன். சொல்லி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாராயணம் பண்ணுங்கள், நீங்கள் கடவுள்கிட்ட முழுசாக சரணடைகிற போது கடவுள் நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்கணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அப்போ நான் அவங்களுக்கு போக சொன்ன கோவில் சீர்காழி பக்கத்தில் திரிவிக்ரம நாராயணர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்கினேன். ஏன்னா அவங்க அந்த ஊர் பக்கம் தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பக்கத்தில் இருந்து சீர்காழி போயிட முடியும். அதனால் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜாதகம் தான் இது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ எனக்கு கணவர் இருந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், அவர் இல்லை எனக்கு தரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து நான் சொன்ன கோவில் சீர்காழி பக்கத்தில் திரிவிக்ரம நாராயணர் கோவில். இப்போ நமக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, நியாயமாக நமக்கு வர வேண்டியதுக்கு நம்ம கேட்கலாம். என்னை ஏமாத்துறீங்களே, எனக்கு நியாயமாக இது கிடைக்கணுமே நம்ம கேட்கலாம். ஆனால் உனக்கு இல்லவே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதில் நமக்கு கேட்குறதுக்கான உரிமையே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு உதாரண ஜாதகம் காட்டினேன். அவருக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான இதே இல்லை அவர் ஜாதகத்தில். ஆனால் அவருடைய உழைப்பில் அவர் நிறைய சொத்து சேர்க்க முடியும். அவர் அதை ஏற்றுக்கவே இல்லை. அது எப்படி அவங்க எனக்கு கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னா, அப்புறம் உங்கள் விருப்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் கூட இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது. எனக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு கூட எங்கள் அம்மா அப்பா சொத்து கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம மாற்ற முடியாது. இல்லை அப்படின்றவங்கள்ட்ட நம்ம போய் சண்டை போட தேவையில்லை. அதில் நமக்கு கேட்குறதுக்கு உரிமை இல்லை என்கிற போது. ஆனால் நியாயமாக எங்களுக்கு வரணும், எங்களை ஏமாத்திட்டாங்க, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னா அவர்கள் போக வேண்டிய கோவில்களுள் ஒன்று. முக்கியமாக நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக சொல்கிறேன். சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிவிக்ரம நாராயணர் கோவில். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.